எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம கெமிக்கல் கல்குலேஷனில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வியில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே 2023 வரை வந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 2024 பாஸ் பேப்பர் கேள்வி. 2024ஆம் ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி இருக்கிற கெமிக்கல் கல்குலேஷன் கேள்வி பார்க்க போகிறோம். சரிதானே? இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லிருக்காங்க, 2024ஆம் ஆண்டு வந்த எஸ்ஐ கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா இருந்தா என்ன சொல்றாருன்னா, இரும்பு கந்தகக்கல்லில் உள்ள பிரதான சேர்வை FeS2 ஆகும். இரும்பு கந்தகக்கல்லில் உள்ள பிரதான சேர்வை FeS2 ஆகும். சரிதானே? FeS2 ஆகும். இரும்பு கந்தகக்கல்லின் 1.5 கிராம் மாதிரி ஒன்று ஆய்வுகூட நிலைமைகளின் கீழ். சரிதானே? இரும்பு கந்தகக்கல்லில் 1.5 கிராம் மாதிரி ஒன்று ஆய்வுகூட நிலைமைகளின் கீழ் ஒட்சியேற்றப்பட்டு FeS2இல் உள்ள எல்லா கந்தகமும் SO4 ஆக மாற்றப்பட்டது. FeS2 இருக்கிற எல்லாமே செய்து சல்ஃபேட் அயனா மாறுதாம். சரிதானே? இங்கு கிடைக்கும் சல்ஃபேட் அயனானது பேரியம் சல்ஃபேட்டாக வீழ்படிவு செய்யப்பட்டது. கிடைக்கும் பேரியம் சல்ஃபேட்டை உலர்த்தின எவ்வளோ 4.66 கிராம் சொல்லிருக்காங்க. இதுல இருந்து FeS2 திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம். FeS2 திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்றான். சரி, இங்க பாரு என்ன சொல்றான்னு தெரிஞ்சுன்னா, FeS2 இருக்கிறான். இந்த FeS2 இருக்கிற எல்லா சல்ஃபரும் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சோன்னா SO4 மாறுது. இங்க இருக்கிற இந்த SO4 சல்ஃபேட் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பேரியம் சல்ஃபேட்டா மாத்தி என்ன சொன்னா வீழ்படி வச்சிடும். அது பேரியத்தை சேர்த்து பேரியம் சல்ஃபேட்டா மாத்தி என்ன சொன்னா வீழ்படி வச்சிடும். இங்க பாரு, இதுல 2 சல்ஃபர் இருக்காரு. அப்ப என்ன செய்வாய், இங்க 2 வரணும், இங்க 2 இருந்தா என்ன செய்வாரு, இங்கேயும் 2 போடுவாய். ஓகே, இதுல பாரு அவன் என்ன சொல்றான்னு சொல்லிச்சானா பேரியம் சல்ஃபேட் எவ்வளவு கிடைக்குதான். பேரியம் சல்ஃபேட் வந்துட்டு எவ்வளவு கிடைக்குன்னு சொல்றான்டா 4.66 கிராம். இவர திணிவு தெரியும், மூல திணிவும் தெரியும். அவனுக்கு என்ன சொல்லலாம்டா மூளை கண்டுபிடிக்கலாம். யார பேரியம் சல்ஃபேட் மூளை கண்டுபிடிக்கலாம். இந்த பேரியம் சல்ஃபேட்ல மூலலா காணிண்டா மூணு சமம் திணிவிங்கிற மூல திணி எவ்வளோ 4.66 கிராம். 4.66 கிராம். மூல திணி எவ்வளோ 233 கிராம். மூல் -1 இதை சுருக்கி என்ன வரப்போதோ 2 தர 10⁻2 மூன்று வருவார். 2 தர 10⁻2 மூலம் இருக்கும். இவர் வந்து 2 தர 10⁻2 மூணுனா சல்ஃபேட் அயன் எவ்வளோ வரப்போதோ அதே அளவு தான் இருக்கும். சமான 2க்கு 2 இருக்காரு. ஆகவே இதுல நமக்கு என்ன சொல்லணும்னா சல்ஃபேட் அயன் மூலளவு என்ன வரப்போது 2 தர 10⁻2 மூல் வரும். இது 2 தர 10⁻2 மூல இதுல அரைவாசி தானே வரப்போதோ இந்த FeS2 வரைக்கும் போதும். இந்த FeS2 என்ன வரப்போதோ இதுல அரைவாசி இருக்கும். இதுல நமக்கு என்ன சொல்லலாம், FeS2 மூலளவு வேண்டா 2 தர 10⁻2 மூல்ற அரைவாசி இருக்க சுருக்கினா 1 தர 10⁻2 மூலம் வரும். 1 தர 10⁻2 மூலம் இருக்கும். சரிதானே? FeS2 மூலளவு கண்டுட்டோம். அதுல இருந்து என்ன செய்யலாம், நமக்கு அடுத்தது திணிவை கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து இவர் திணிவை கண்டுபிடிச்சேன்னா திணிவை கண்டாயிண்டா சரிதானே? இவரை திணிவை கண்டுபிடினா திணிவு சமன் மூல் தர மூல திணிவு மூல எவ்வளோ 1 தர 10⁻2 மூல். 1 தர 10⁻2 மூல். மூலத்தின் எவ்வளோ 120 கிராம். மூல் -1 இதை சுருக்கி எடுத்த என்ன உனக்கு என்ன நடக்குது 1.2 கிராம் வரும். 1.2 கிராம். FeS2 திணிவு எவ்வளோ 1.2 கிராம். FeS2 திணிவு 1.2 கிராம். இதுல இருந்து உனக்கு கேள்வி என்ன கேட்கான திணிவு சதவீதம் கேட்கான். ஆரம்பத்துல நீ எவ்வளவு இரும்பு கந்தகங்கள் எடுக்கை இரும்பு கந்தகங்கள் வந்துட்டு 1.5 கிராம் எடுக்காய். அது அந்த 1.5 கிராம்ல எவ்வளவு இது FeS2 இருக்காரு. FeS2 1.2 கிராம் இருக்காரு. இதுல இருந்து திணிவு சதவீதம் எடுத்து என்ன சொல்லுன்னா 1.2 கிராமின் கீழ் 1.5 கிராம் மொத்த திணிவு தர 100 வீதம். என்ன வரப்போதோ 80% வருவார். எவ்வளவு வரப்போதோ 80% வருவார். அப்ப எவ்வளவு இருக்காரு இரும்பு கந்தகக்கல்லில் இருக்கிற FeS2 திணிவு சதவீதம் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 80% இருக்காரு. 80% இருக்காரு. சரியான அடுத்த என்ன சொல்றான்டா கீழே பாருங்க. இரும்பு கந்தகக்கல்லின் 20 கிராமில் இருக்கும் FeS2 20 கிராமில் இருக்கும் FeS2 ஆனது மண் நுண்ணங்கியல் நேரத்துடன் தெரிவிக்க ஆய்வோட நிலைமைகளை செஞ்சான். இப்ப என்ன செய்யுது மண் நுண்ணங்கியலினால் இயற்கை நிலைமைகளின் கீழ் 120 மணித்தியாலங்களுக்கு ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது. 120 மணித்தியாலங்களுக்கு ஒட்சியேற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த ஒட்சியேற்றின் தாக்கம் பின்னொரு சமன்பாட்டினால் குறிக்கப்படுது. சமன்பாட்டை என்ன தெரியும், சமன்பாட்டை
அவன் சமன்பாட்டையே தந்திருக்கான். சரிதானே? சமன்பாடு தந்திருக்கான். இங்க பாரு என்ன சமன்பாடுன்னு சொல்லி சொன்னா 4 FeS2 4 FeS2 சக 15 O2 14 நீர் தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யுதுன்னா 4 FeOH ரைஸ் அதாவது ஃபெரிக் ஹைட்ராக்சைடு வருது சக 8 H2SO4 சரிதானே? இதான் நடக்கிற தாக்கம். திரும்ப என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா 120 மணித்தியாலங்களுக்கு பின்னர் இத்தாக்கத்தில் உண்டாகும் H2SO4 இந்த தாக்கத்தில் உருவாகின எல்லா H2SO4 என்ன செய்யறான்னா பேரியம் சல்பேட்டா வீழ்படியை சொல்றான்னா பேரியம் சல்பேட்டா உள்ள நீரை வந்துட்டு 31.13 கிராம் சொல்றாங்க. ஓகே, இதுல பாரு இதுல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கிடைக்கிற பேரியம் சல்பேட்டுக்கு தானே இந்த கிடைச்ச H2SO4 இந்த கிடைச்ச H2SO4 எல்லாத்தையும் இந்த H2SO4 எல்லாத்தையும் இதுக்கு பேரியம் 2+ சேர்த்து அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இதை வந்துக்கிட்டு பேரியம் சல்பேட்டை வீழ்படி வச்சிடறான். சக அங்கால 2H+ வருவார் 2H+ வருவார். ஓகே, பேரியம் சல்பேட்டை வீழ்படி வச்சிடறானா இந்த வீழ்படிவாகிற இந்த பேரியம் சல்பேட்டுக்காக தான் இந்த பேரியம் சல்பேட்டை திணியோல 31.13 கிராம் 31.13 கிராம் சொல்லிட்டான். ஓகே, சரிதானே? 31.13 கிராம் சொல்றான். இதுல இருந்து கேள்விக்கான 2வது கேள்வி மண்ணுண்ணங்கியலின் மூலம் 120 மணித்தியாலங்களுக்கு பின்னர் இரும்பு கந்தக கல்லில் இருக்கும் FeS2 ஆனது SO4 ஆக மாறும் சதவீதத்தை கண்டுபிடிக்கட்டான். சதவீதம் காண்றதுக்குரிய தொடர்பு வந்துட்டு கீழே தந்திருக்கான். சரி, இங்க பார்ப்போம். எவ்வளவு எடுக்கான் அவன் எடுக்கிற இரும்பு கந்தகங்கள் வந்துட்டு 20 கிராம். இரும்பு கந்தகங்கள் எவ்வளவு எடுக்கான்? இரும்பு கந்தகங்கள் 20 கிராம். இந்த இரும்பு கந்தகம் 20 கிராம்னா இந்த 20 கிராம்ல எவ்வளவு FeS2 இருப்பாரு? இருக்கிற FeS2 வந்துக்கிட்டு 16 கிராம், அதாவது 80% தான் இருக்கும். 20 கிராம்ல 80% தான் இருக்கும். அந்த 80% எவ்வளவு? 16 கிராம் தான் இருக்கும். இந்த 16 கிராம் தான் இருப்பார். இந்த 16 கிராம்ல இருந்து அதுக்கு மேல என்ன நடக்கும்? எவ்வளவு உருவாகிறாருன்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். சரி, பார்ப்போம். இதுல நம்மளுக்கு பார்த்து தெரிஞ்சோம்னா 6வது லெவலில் இருக்கிற 16 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு முதல்ல பாரு இந்த பேரியம் சல்பேட் இப்ப உருவாகிற பேரியம் சல்பேட் எவ்வளவு? 31.13 கிராம் இருக்காரு. 31.13 கிராம். அவன் தந்திரிக்க தொடர்பு என்னன்னு சொல்லிச்சேன்னா இப்ப 31.13 கிராம் இருக்காரு. நம்ம ஏற்கனவே ஆய்வுட நிலைமைகளுக்கு கீழே சேர்ந்தானே நம்ம இயற்கை நிலைமைகளுக்கு கீழே செய்ய போகக்குள்ள இயற்கை நிலைமைகளுக்கு இடையில நம்ம பேரியம் சல்பேட் உருவாக்க போக எவ்வளவு வருது? 31.13 கிராம் வருது. ஆய்வு கூட நிலைமைகளின் கீழே நம்ம அதே 16 கிராம் அதாவது அதே இரும்பு கந்தகங்கள் 20 கிராம் எடுத்து ஆய்வுட நிலைமைகளுக்கு கீழே நம்ம ஒட்சிட்ட போகல எவ்வளவு பேரியம் சல்பேட் வருதோ அது 2 கடையில் இருக்கிற சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்லியா. ஓகே, சரி பார்ப்போம். இங்க பாரு, நீ 20 கிராம் கந்தகக்கல்ல இருக்கிற 20 கிராம் கந்தகக்கல்ல இருக்கிற 20 கிராம் கந்தகக்கல்லில் இருக்கிற 20 கிராம் கந்தகக்கல்லில் இருக்கிற 20 கிராம் கந்தகக்கல்லில் இருக்கிற யார 20 கிராம் கந்தகக்கல்ல இருக்கிற FeS2 திணிவை கண்டுபிடிப்போம். 20 கிராம் கந்தகக்கல்ல இருக்கிற FeS2 திணிவை பார்த்து என்ன வரப்போதோ 20 கிராம்ல 20 கிராம்ல என்ன வரப்போதோ 80 வீதம் பிரிப்பார். 100 மேல் 80 தர 100 மேல் 80 தர 20 கிராம். இதை சுருக்கி என்ன வரப்போது 16 கிராம் FeS2 இருக்கும். 16 கிராம் FeS2 இருக்கும். 16 கிராம் FeS2 இருக்காது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்னன்னு சொல்லிச்சோம்னா நீ 1.2 கிராம் 1.2 கிராம் 1.2 கிராம் 1.2 கிராம் FeS2 1.2 கிராம் FeS2 பயன்படுத்த போகக்குள்ள உனக்கு எவ்வளவு பேரியம் சல்பேட் உருவாகி நிற்காரு? எவ்வளவு பேரியம் சல்பேட் உருவாகி 4.66 கிராம் கிடைச்சிக்கு. 1.2 கிராம் பயன்படுத்த போகக்குள்ள உனக்கு எவ்வளவு கிடைச்சாரு? 4.66 கிராம் கிடைச்சிக்கு. 4.66 கிராம் கிடைச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்ப 16 கிராம் இந்த 16 கிராம் பயன்படுத்த போகக்குள்ள எவ்வளவு கிடைக்கும் பாப்போமா? அப்ப ஆய்வுட நிலைமைகள்ல பயன்படுத்த போகக்குள்ள உனக்கு எவ்வளவு கிடைக்க வேண்டிய பேரியம் சல்பேட் பேரியம் சல்பேட்டை திணிவை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே ஒண்ணுக்கும் 1.2 கிராம் பயன்படுத்த போல எவ்வளவு கிடைச்சாரு? 4.66 கிராம் கிடைச்சாரு. 1.2 கிராம் பயன்படுத்த போகல உனக்கு எவ்வளவு கிடைச்சாரு? 4.66 கிராம் கிடைக்குது. சார
16 கிராம் பயன்படுத்துறீங்கன்னா எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்போம். 16 கிராம் பயன்படுத்துறீங்கன்னா எவ்வளவு கிடைக்குன்னு பார்ப்போம். இதை சுருக்கி எடுத்தீங்களா இருந்தா அவ்வளோ, இல்லாட்டி பின்ன அமைப்பில் வச்சும் உங்களுக்கு என்ன செய்யலாம், சுருக்கலாம், பின்ன அமைப்பில் வச்சும் கொண்டு போகலாம். சரிதானே? இதை சுருக்கி எடுத்தீங்கன்னா 4.66 தரம் 16 பிரிக்கணும் 1.2 பிரிச்சீங்கன்னா 62.133 கிராம் வருது. எவ்வளோ? 62.133 கிராம் வருது. 62.133 கிராம் என்ன செய்யும் உனக்கு கிடைக்கும். ஆய்வோட நிலைமைகளுக்கு கீழே இதே 20 கிராம் கந்தக கல் எடுத்தேன்னு சொல்லிச்சோன்னா உனக்கு எவ்வளவு பேரியம் சல்பேட் கிடைக்கணும்? கிடைக்க வேண்டியது 62.13 கிராம். 62.13 கிராம் என்ன செய்யணும்? பேரியம் சல்பேட் உனக்கு கிடைக்கணும். ஆய்வோட நிலைமைகளுக்கு கீழே இதே பரிசோதனை செஞ்சீங்களா இருந்தா இப்ப அவன் மண்ணுண்ணங்கியல் இல்லை இயற்கை நிலைமைகளை செய்ய போகல அவனுக்கு எவ்வளவு கிடைக்குதா? 31.13 கிராம் கிடைக்குது. 31.13 கிராம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சதவீதத்தை கேட்டிருக்கான். அவன் என்ன சொல்லிருக்கான்? அந்த மாறும் சதவீதம் என்ன? மாறும் வீதம், மாறு வீதம் காட்டுறோம். மாறு வீதம் காட்டுறதுக்கு உனக்கு இப்ப எவ்வளவு கிடைக்குது? இயற்கை முறையில் எவ்வளவு கிடைக்குது? 31.13 கிராம். ஆரம்பத்துல நீ அதே 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 திணிவெடுத்து நீ ஆய்வோட நிலைமையில செஞ்சிருந்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 62.13 கிராம் தர 100 வீதம். 100 வீதம். இதை சுருக்கினீங்களா இருந்தா உனக்கு எவ்வளவு போகுது? 50.13 32.13 50.1 வீதம் வருது. 50.1 வீதம் வருது. 50.1 வீதம் வருது. அப்ப எவ்வளவு கிடைக்குதாம்? 50.1 வீதம். அந்த மாறு வீதம் எவ்வளோ? 50.1 வீதம். சரியா? அடுத்தது என்ன சொல்றேன்? நான் மூணாவது கேள்வி பாரு. மண்ணுண்ணங்கிகளினால் இரும்பு கந்தகங்களில் இருக்கும் FeS2 ஆனது SO4 ஆக மாறும் வீதம் 100 வீதமாக இருக்கும் போது எவ்வளோ? மண்ணுண்ணங்கியால் இருக்கும் கந்தகங்களில் இருக்கும் FeS2 ஆனது SO4 ஆக மாறும் வீதம் என்ன? 100 வீதமாக இருக்கும் போது 100 வீதமாக இருக்கும் போது H2SO4வின் 8 கிராமை உண்டாக்குவதற்கு H2SO4 சல்பூரிக் அமிலத்தில் 8 கிராம் உண்டாக்குவதற்கு தேவையான இரும்பு கந்தகங்களின் அளவை கண்டுபிடிக்கிட்டான். தேவையான இரும்பு கந்தகங்கள அளவை கண்டுபிடிக்கிறான். இங்க பாரு FeS2டையும் H2SO4டையும் அதாவது FeS2டையும் சல்பூரிக் அமிலம் ரெண்டுடையும் வந்துட்டு மூலர் வீதத்தை பார்த்து என்ன நினைக்காரு? பீசாமனத்தை பார்த்தீங்கன்னா 4க்கு 8 4க்கு 8 அதாவது 1க்கு 2 என்ன? 1க்கு 2 அடிக்காரு. 1க்கு 2 அடிக்காரு. இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா 1க்கு 2 அடிக்கிறது. 1க்கு 2 அடிக்கிறது. இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்டா? இங்க பாரு ஒரு மூல் என்ன? ஒரு மூல் FeS2 ஒரு மூல் FeS2 தாக்கினாரா இருந்தா உனக்கு என்ன கிடைக்க போகுதுண்டா? 2 மோல் H2SO4 கிடைக்கும். சொல்லலுமா? ஒரு மோல் FeS2 தாக்கினாரா இருந்தா 2 மோல் H2SO4 கிடைக்கும். என்ன? 2 மோல் H2SO4 கிடைக்கும். அதாவது 120 கிராம் தாக்கினாரா இருந்தா 120 கிராம் தாக்கினாரா இருந்தா உனக்கு இந்தியாவில் என்ன கிடைக்கும்டா? H2SO4 பார்த்தீங்கன்னா 98 2ஆல பிரிக்கணும்டா 196 கிராம் 196 கிராம் கிடைக்கும். 120 கிராம் தாக்கினீங்கன்னா எவ்வளவு? 196 கிராம் கிடைக்கும். அதாவது 196 கிராம் H2SO4 கிடைக்கிற மாதிரி இருந்தா 120 கிராம் என்ன ஒரு கிடைக்கணும்? FeS2 120 கிராம் உனக்கு தேவை. 196 கிராம் தாக்கிற மாதிரி இருந்தா என்ன? FeS2 வந்துக்கிட்டு 120 கிராம் தேவை. 120 கிராம் FeS2 தேவைன்னு சொல்லி சொன்னா 120 கிராம் FeS2 தேவைன்னா 120 கிராம் FeS2க்கு எவ்வளவு இரும்பு கந்தகம் தேவைன்னு பார்ப்போமா? 120 கிராம் FeS2 கிடைக்கிற மாதிரி இருந்தா 120 கிராம் FeS2 கிடைக்கிறதுக்கு உனக்கு தேவையான இரும்பு கந்தகத்துல திணிவு, இரும்பு கந்தக திணிவு பார்த்தேன். இரும்பு கந்தக கல்லின் திணிவு எடுத்த என்ன சொல்லுச்சுன்னா எவ்வளோ போதோ 80 வீதம் இல்லையா? 80 வீதம். அப்ப என்ன பண்ணுவோம்? 80 மேல் 100 தர 120 கிராம் எவ்வளவு சுருக்கினா 150 கிராம் கிடைக்கும். அதாவது 150 கிராம் இரும்பு கந்தக கல்லில் தான் 120 கிராம் FeS2 இருக்கும். இந்த 120 கிராம் FeS2 தாக்கினா உனக்கு என்ன கிடைக்கும்? H2SO4 வந்துக்கிட்டு 196 கிராம் கிடைக்கும். அதாவது 196 கிராம் FeS2 தாக்கிற மாதிரி 120 FeS2 தேவை. 120 FeS2 தேவைன்னு சொன்னா 150 கிராம் இரும்பு கந்தகங்கள் தேவை.
அப்ப 196 H2SO4 கிடைக்கணும் இருந்தா 150 கிராம் இரும்பு கந்தகக்கால் தேவை. இங்க பாரு, இப்ப உனக்கு என்ன சொல்லலாம், தேவையான இரும்பு கந்தகக்கால்ற திணிவடுத்தேன்னு சொன்னா, இரும்பு கந்தகக்கால்ற திணிவடுத்தேன்டா தேவையான இரும்பு இரும்பு கந்தகக்கல்லின் திணிவடுத்த என்ன சொல்லுச்சுன்னா, திணிவடுத்தேன்டா 100 என்ன, இங்க பாரு 196 கிராம் 196 கிராம் H2SO4 கிடைக்கிறதுக்கு 150 கிராம் தேவை. 150 கிராம் தேவைன்னா தர 8000 கிராம். 8 கிலோகிராம்னு என்ன, 8000 கிராம். 8000 கிராம். இதை சுருக்கி எடுத்து என்ன சொல்லிச்சேன் உனக்கு என்ன வருது, இங்க பாரு 6122.45 கிராம். அதாவது 6.122 கிலோகிராம் கிடைக்கும். 6.122 கிலோகிராம் தேவைப்படும். சரியா, ரைட்டா? இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்வி வந்து நாங்க ஈஸியான ஒரு கேள்வி. இதுல எதுவும் இல்லை, சும்மா ஒரு இரும்பு கந்தாக்கரையில் FeS2 இருக்குது, அதை சும்மா ஒடிச்சேற்ற மாதிரி 2 வாயில ஒடிச்சேற்றம் செய்யலாம். அது ரெண்டையும் ஒப்பிட்டு வச்சிருக்கேன். ஒரு சின்ன பிள்ளை கேள்வி உண்டு. ஓகே பிள்ளை, இதான் 2024ஆம் ஆண்டு வந்த கெமிக்கல் கால்குலேட்டர் ரசாயன கணிதல்ல வந்த கேள்விகள். என்ன சார் டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க.